அமுதா செந்தில் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. நேற்று போட்டிருந்தோம் அமுதா செந்தில் வீடியோ. யாரும் பெருசாக பார்க்கவே இல்லை. என்னாச்சுன்னே தெரில. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். வியூஸ் கொஞ்சம் அதிகமாக வருதான்னு பார்க்கலாம். அமுதாவும் செந்திலும் பிரிக்கிறதுக்காக உமா நடந்த உண்மையெல்லாம் பழனிக்கிட்ட பேசுகிறாங்க. நான் அவள் கதையை முடிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ என்னம்மா இப்படி கோழி முட்டை வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. அவள் காலை இப்போ நான் உடச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவளையே நான் நிரந்தரமாக தூங்க வச்சிட்றேங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம பழனி. நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷம்தான். அவள் நிம்மதியாக போயிடுவா. ஆனால் அமுதாக்கு என்ன ஆசை? பவானியோட வாழ்க்கையை சரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மனசில் அடி கொடுக்கணுங்க. மனசில் அடி கொடுத்தா மட்டும்தான் அவளுக்கு நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியலங்கிற குற்ற உணர்ச்சியிலேயே அவள் பாதி உசுறு போயிடும். அதுக்கப்புறம் மீதி எடுத்திங்கன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீ என்ன பண்ணலாங்கிற? நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. மனசில் அடி கொடுத்தா செம்மையாக தான் இருக்குங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல பழனியும் நம்ம உமாவும். அவருக்கு தெரிஞ்ச குடும்ப ஜோசியர் இருக்காங்க, அங்கே போய் மீட் பண்ண போகிறோன்னு சொல்லி குடும்ப ஜோசியர் முன்னாடி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம உமாவும் பழனியும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். என்னோட அக்காவுக்கு தான் நிச்சயதார்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற டேட்டில் தான் நிச்சயம் பண்ணணும். நாளைக்கே டேட் சொல்லிவிடுங்க. சரிம்மா, நான் சொன்ன அந்த குடும்பத்தில் கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்துலேயே நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, நீ சொல்லி எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 50,000 கட்டை போடுறாங்க. இந்த பணத்துக்கெல்லாம் மயங்கிறவெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பழனியை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. 4-5 கட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏங்க மொத்தமாக பிடுங்கணுன்னே அவர் மட்டும் கத்தையாக போடுறாங்க அந்த இடத்துல. பணத்தை எடுத்து வச்சுட்டாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் சொல்லுங்கள். கல்யாணம் தை மாதம் கழிச்சு கூட பண்ணிக்கங்க. ஆனால் நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியே சொல்லிடலாம். வரலட்சுமி எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லலான்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க அந்த இடத்துல. பவானி காட்டுறாங்க. அவங்க தலைக்கு முடியெல்லாம் நிறையா இருக்கிறனால பேண்டு போட்டு கட்ட முடியல. என்னடா அது இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிக்காக கூப்பிட முடியும். அக்கான்னு கூப்பிடலான்னு இருக்காங்க. சரி நம்மளே போகலான்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க தடுமாற்றத்தோடு கீழே விழுவலான்னு இருக்கிறப்ப செந்தில் கரெக்டாக பிடிச்சிட்றாங்க. பேலன்ஸ் தடுமாறி அப்படியே பொத்துன்னு கீழே வந்துட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்காங்க. இதை அமுதா சட்டுன்னு பார்த்துட்டாங்க. அமுதா நான் எதுவும் பண்ணலாமா? அவள் பேலன்ஸ் தடுமாறி கீழே வந்துட்டா. அதனால தான் என் மேலே சாஞ்சா. சரியா? சரிங்க, நான் எதுவும் தப்பாக நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அமுதா வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறமேட்டுக்கு செந்தில் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அமுதா கிட்ட இது மாதிரி தப்பாக நடந்துருச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல் அமுதா பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் முறைக்கிறாங்க. ஏங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி நக்கலாக சிரிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அந்த ஜோசியர் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது மாதிரி சம்மந்தத்தை இப்பயே பண்ணியிருக்கீங்க நல்லாவே தெரியும். அது எப்படி தெரிஞ்சிச்சு? கட்டம் சொன்னிச்சுமா, நீங்கள் தை மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கங்க, பிரச்சனையே இல்லை. இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே தை மாதம் வந்துடும்ல. ஆனால் அதுக்குன்னு இப்பயே நிச்சயதார்த்தம் பண்ணணும். இப்பயே நான் என்றைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கே பண்ணியே ஆகணும். நாளைக்கு என்ன சொந்த பந்தத்தை கூப்பிட்டு எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? அதெல்லாம் ரொம்ப சட்ட சிக்கலாச்சே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் 100 வருஷம் நிம்மதியாக வாழ்வாங்க. அதுக்காக தான் அந்த டேட்டை சொல்கிறேன். நான் சொன்ன டேட்டில் தான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணீங்க. அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சியாக நின்று என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க. சரிங்க, இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் கோலாகலமாக பண்ணிடுறோம், ரொம்ப நன்றிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏங்க இந்த ஜோசியர் சொன்னார், ஏங்க நாளைக்கே இதுனா கோயிலில் பொங்கல் தருவாங்க அப்படின்னு சொல்லி தருணோட அப்பா, அதாவது வினியோட அப்பா சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஓகே, நீங்கள் மிச்சர் சாப்பிட்றீங்களான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. இதை எப்படி இருந்தாலும் பவானி வீட்டுக்கிட்ட சொன்னால் எப்படி நடக்குங்கிற மாதிரி கேட்கும்போது கோயிலுக்கு போயிட்டு இது மாதிரி அங்கே வச்சு சொல்லுங்கள், நிச்சயதார்த்தம் சிம்பிளாக பண்ணிடலான்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்பயே சொல்லிட்டிங்கன்னா அவங்க தடுமாற்றத்தோடு ஆகிடுவாங்க. கோயிலுக்கு ஒட்டுமொத்த ஃபேமிலி வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தகவலை ஷேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா கிட்ட அமுதாவுக்கு ஃபோன் கால் வருதுன்னு பார்த்தோன்னா உங்கள் அத்தா தான் பேசுகிறாங்க. நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, நீயே முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுன்னே தெரியாமல் அமுதா ஃபோன் எடுக்கலாமா நம்மன்னு இருக்கிறப்ப ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. ஏம்மா நான் சொல்கிறது மட்டும் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு கோயில் சின்னதாக பரிகார பூஜை பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் நீங்களும் உங்கள் சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுங்க, அது மாதிரி கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அதடியாக பேசிடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் அமுதா இருக்காங்க. என்னங்க கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் தான் திருப்பியும் பவானியாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் வரப்போ அமுதாவையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு அமுதா திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பேர் அதிர்ச்சியாக இந்த விஷயத்தை முதல்ல பையன்கிட்ட சொல்லலான்னு சொல்லி தருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வினய் பேர் தான் இந்த கேரக்டரில் தருணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க.
ஏன்பா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், ஆனால் நீ என்ன நினைக்க போகிறேன்னு தெரில. இப்போ தான் லீவுக்கு வந்திருந்தேன், திருப்பி ஒன்றால் லீவ் போட முடியுமா? என்னம்மா சொல்கிற? லீவெல்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? என்னென்னமா சொல்லி கேட்குறது அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு இருக்கோம். அப்படியாம்மா, நான் உடனே வந்துடுறேன். என்னடா உடனே வந்துடுறேங்கிற? எனக்கு இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பவானியை பார்த்தோன்னு உனக்கு மனசெல்லாம் மாறிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி ஓவராக வழியாத, எனக்கு எல்லாமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பொண்ணு வீட்டில் கூட நிச்சயதார்த்தம் எதுவும் சொல்லவே இல்லை. அம்மா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக சொல்லுமா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க. அம்மா ரிங்கு நானே வாங்கிடுறேம்மா அப்படின்னு சொல்லி தருண் வந்து சொல்லிடுறாங்க. என்னது ரிங்கு நீயே வாங்கிடுறியா? சரிப்பா, உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஓகே, 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அதடியாக வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க. என்னடா கலக்கிற போல இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எப்படியோ நிம்மதியாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பையனோட அப்பா அம்மா ஒரு பக்கம் வந்து தருண் வந்து ரிங் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் பிரேக் ஆக போகுது. பிரேக் ஆகிறப்ப அவங்க மனசு எப்படி ஆக போகுதுன்னு தான் தெரில. உமாவும் பழனி அடுத்தது இந்த மாதிரி முடிவை நோக்கி தான் போகிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட உண்மையை போட்டு உடைக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.